நாம் மனிதர்களை தேடுகிறோம். எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள், இவங்ககிட்ட போனால் எனக்கு உதவி கிடைக்கும், இவங்ககிட்ட போனால் இந்த ஆபத்தில் என்னை ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இவங்களை தேடி போனால் எனக்கு ஒரு காரியம் நடந்துவிடும். நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம யார் காப்பாற்றுவார்கள், உதவி செய்வார்கள் என்று மனிதர்களை தேடி போகிறோம். சில சமயம் அது வாய்க்கிறது, சில சமயம் தோல்வியில் முடிகிறது. நாங்கள் நம்பினோமே அவங்க உதவி செய்வாங்க, இந்த ஆபத்தில் கை தூக்கி விடுவாங்கன்னு நம்பினோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி தோல்விகள், ஏமாற்றங்கள், யார் உதவி செய்வார்கள், ஆபத்தில் தூக்கி எடுப்பார்கள் என்று நினைத்தவர்களும் அவங்க சூழ்நிலை அவங்களால உதவி செய்ய முடியலை. சிலர் வசதி இருந்து செய்கிற மனம் இல்லை. அதனால் என்ன பண்ணுவது அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் ஏன்ட்ட வா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல. பொதுவாக நம்ம கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களிடத்தில் உதவி தேடுகிறோம். ஆண்டவரை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அதனால நம்ம ஆண்டவரிடத்தில் போய் ஆபத்தில் கூப்பிடுவதற்கு தயங்குகிறோம். ஆனால் எப்போ எந்த இடத்துல இந்த இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டாலும் அங்கே தேவனுடைய உதவிக்கரம் நீட்டப்படும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய, விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவர் நமக்காக கரம் நீட்டுவதை உணர முடியும். அவர் நம்மை தூக்கி எடுப்பதை உணர முடியும். அவர் நமக்கு அற்புதம் செய்வதை உணர முடியும். அவர் ஆவியாயிருக்கிற தேவன். நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய ஆவியில் அவரை உணர முடியும். இப்போ அவர் இங்கே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கிறது. என்னால் அவரை உணர முடிகிறது. இயேசு இங்கே உலாவுவதை என்னால் உணர முடிகிறது. உங்களால் உணர முடிகிறதான்னு யோசித்து பாருங்க. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ்ந்தால் நீங்கள் அவரை உணர முடியும். அவருடைய பிரசன்னம், அப்போ கூப்பிடும் போது அவருடைய தொடுதலை உணர முடியும். இப்போ பாருங்கள், அவர் இங்கே தான் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார். யார் என்னனுக்கு கூப்பிடுவாங்க, நான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார்.